எங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் வந்து ஒரு செயலகமாக நடத்தி இருக்கின்ற கேஜி பிரசாந்த் சார் அவர்களுக்கு ஒரு நகையை தெரிவித்துள்ளோம். என்னென்னா எங்களுக்கு எனக்கு செயலகம் நடந்திருக்குது. ஆனால் இப்படி இந்த வீடியோஸ் போட்டு இப்படி கையில் சத்தம் போடுறாங்க. அவ்வளோத்துக்கு ஒரு சக்ஸஸ் செஞ்சுக்கிறது நிறைய எனக்கு தெரியல. இந்த செயலகம் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இல்லை உபயோகமாகவும் இருக்கக்கூடிய நிறைய ஒரு செயலகமாக இருந்தது. இப்போ நானே மாணவர்கள் நானே சொல்றேன், இப்போ நான் வந்து ஏழு படிக்க வந்து சரி ஓஏல எப்படியோ கொண்டு வந்துட்டு ஓஏல 9 வாரம் கிடக்கு, ஏழு 3 வாரம் தான் இப்போ பிரேக் முடிஞ்சதில்ல. அது ஆணவம்னு சொல்றதோ ஏதோ அது அதோட இது நான் இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஏழு கடைசிக்கு வந்துட்டேன். எனக்கு இன்னும் வந்து 3 மாசம் தான் இருக்கு. ஆனா எனக்கு இப்படி ஒரு செய்யலாம் முதலே கிடைச்சது இல்லை சார். சொன்னது தான் ஏற்கனவே இப்படி எல்லாருமே தான் சொல்றாங்க. ஆனா அப்படித்தான் சொல்றேன், எங்களுக்கும் மனசு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு செயலாளர் நடந்ததுன்னா முதலே நாங்கள் யோசிச்சு படிச்சிருப்பாங்க. சொன்னேன் அந்த பெற்றவங்களை வந்து நீங்க ஒழுங்கா மதிச்சிருந்தீங்க வேண்டாம், அதே மாதிரி பெற்றவங்களும் உங்களை மதிக்கிறாங்க வேண்டாம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஈடுபாட காட்டுவாங்க. ஆனா என்ன சொல்லுங்க, இப்ப என்ன நான் படிக்கிறேன்டாலும் வீட்டுல படிக்கிறேன்டாலும் பெற்றவங்களை மதிச்சிருக்கேன். ஆனா அந்த படிப்பு விஷயத்துல வந்து அவன் சொல்றத நான் கேட்டதா நானே சொல்றேன், நான் செஞ்சே இல்லை. ஆனா இப்ப எனக்கு அவனுக்கு கவலையாக இருக்கு. எங்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். இப்ப நீங்க சார் சொல்லிக்க கூட சார் ஒரு இதுக்காக கூட நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஷார்ட் பிலிம் பார்க்கிறேன் சார். அதனால நான் ஜெயபரிக்குமாக தான் அந்த படம் பார்க்கிறேன். ஆனா வந்து ஷார்ட் பிலிம் நல்லா அழுத்திருந்தது. கடைசியா கூட அந்த செலோன் இதை வச்சு ஒரு இதோட எடுத்திருந்தது. அதுக்கு மாதிரி நீங்க பார்த்த லவ் டுடே படம் கூட அதுக்கு ஷார்ட் பிலிம் எடுத்ததுல அதை வந்து திருப்பி படமாவே எடுத்தோம். அப்ப எனக்கு வந்து இந்த ஷார்ட் பிலிம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கூட, அதாவது படம் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கூட. நான் வீட்டையே சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த ஏழு முடிய வந்து நான் இந்தியா கூட தான் இருப்பேன். ஏன்னா இந்தியாவுக்கு நான் கோர்ஸ் படிச்சுட்டு அங்கேயே டேரக்டர் ஆகுதான் எனக்கு ஆசை. நடிக்கிறதுக்கு ஆசைப்பா உங்களுக்கு தெரியும், நான் பார்த்தது. அப்ப ஸோ எனக்கு வந்து அதுக்குள்ள அந்த துறைக்கு நான் போறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஆர்வம் இருக்கிற விஷயத்துல நான் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக நான் படிக்க விடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு முதல்ல வந்து பெற்றவங்களுக்கு வந்து நான் எப்படியாச்சும் படிச்ச என்னால முயன்ற அளவு எந்த இன்டெக்ட் நான் கொடுக்கத்தானே வேணும். என்னால முடிஞ்ச எனக்காக கஷ்டப்படுறவங்க நான் ஒரு உண்மையா இருக்கும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக நான் படித்தேன். அவங்களுக்கு ஒரு நிறைய கௌரவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு உங்களால என்ன கொடுக்க முடியும்? ஒரு நல்லா படிச்சு ஒரு நல்ல ரிசர்ச் சொசைட்டில ஒரு நல்ல பேர் வைக்கணும். அவங்க என்ன இருந்தாலும் பெற்றவங்களுக்கு அப்ப அவங்களுக்கான ஒரு நல்லது. மற்றது வந்து என்ன அவங்களுக்காக நான் நல்ல பேர் கொடுத்தாலும் கடைசியாக அவங்க யோசிப்பாங்க, சரி ரிசர்ச் எடுத்தா ஓகே. ஆனா இப்ப எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப கையிலே வந்து ரிசல்ட்ஸ் எடுத்தா தான் நீங்கள் வேலை படும். அது கூட கொஞ்ச நாள் இல்லாம போயிடும். ஆனா நாங்க யோசிக்கிறோமோ இல்லையோ, எங்களோட வீட்டுக்காரங்க யோசிப்பாங்க, ஒரு அடுத்த கட்டத்துல என்ன செய்ய போறாங்க, என்ன படிக்க போறாங்க, என்ன வேலை செய்ய போறாங்க. சரி இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு அவன் வேலை செஞ்சு அதுக்கு எங்களோட குடும்பம் என்ன அப்படி வந்து நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றலாம்.